சென்னையில் கோவில் நிலத்தில் அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டி விற்பனை செய்து ஏமாற்றிவிட்டதாக தனியார் கட்டுமான நிறுவனத்தின் மீது டிஜிபி அலுவலகத்தில் குடியிருப்பு வாசிகள் புகார் அளித்துள்ளனர். கொரட்டூர் பகுதியில் கட்டப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்பில் சுமார் 2030 பேர் வீடுகளை வாங்கியுள்ளனர். இதற்காக அவர்கள் மொத்தமாக 2500 கோடி ரூபாய் செலுத்தியதாக தெரிகிறது. இந்த சூழலில் அடுக்குமாடி குடியிருப்பு அமைந்துள்ள நிலம் கோவிலுக்கு சொந்தமானது என சிவில் நீதிமன்றம் தீர்ப்பளித்திருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் பாதிக்கப்பட்டுள்ள குடியிருப்பு வாசிகள் தங்களை ஏமாற்றிவிட்டு தற்போது வேறு பெயரில் செயல்பட்டு வரும் கட்டுமான நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுக்க கோரி டிஜிபி அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர். 2036 வீட்டுக்கும் நாங்கள் வாங்கவோ விற்கவோ முடியல. அது இல்லாமல் நாங்கள் எல்லாருமே பேங்க் லோன் வாங்கியிருக்கிறோம். எங்களுடைய பேங்க்ல இருந்து எங்களுடைய வீட்டினுடைய விலையை வந்து ஜீரோ ஆக்கிட்டாங்க. ஜீரோ ஆக்கிட்டது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு எல்லாருக்கும் நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க, நோட்டீஸ் கொடுக்குறாங்க. என்ன நோட்டீஸ் கொடுக்குறாங்கன்னா, நீங்கள் பிரின்சிபல் அமௌண்ட்டை திரும்ப கொடுங்க, இல்லாத பட்சத்தில் கொலட்ரலாக வேற ஒரு டாக்குமெண்ட்டை கொடுங்கன்னு சொல்லி பில்டரே வந்து எங்கள் எல்லா ப்ராப்பர்ட்டியும் வாங்கிக்கிட்டு எங்களுக்கு பணத்தை திருப்பி கொடுக்கணும். இல்லை அவர் பேரில் ஒரு லீகல் கிரிமினல் அஃபென்ஸ் கேஸ் ஃபைல் பண்ணணும்.